அம்மு பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நெகட்டிவிட்டியெல்லாம் தலையில் வச்சுக்காதீங்க. உங்கள் லைஃப்பை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய டைமை அடுத்தவங்களுக்காக வீணாக்காதீங்க. ஸோ வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. 1 பவுன் தங்கம் உங்ககிட்ட இருந்தாலும் அது உங்களால் 10 பவுனாக மாற்ற முடியும். இதே இது 10 பவுன் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து 100 பவுனாக மாற்றலாம். எப்போன்னா நான் சொல்கிற இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் தங்கத்தை பெருக்க முடியுங்க. புரியுதுங்களா? அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் 70,000 தாண்டி போயிட்டுருக்கு. மாதம் தங்கத்தோட விலை கூடுது. இதுக்கு முன்னாடி வருஷம் கூடி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ கடந்த ஒரு 2 வருஷமாக மந்த்லி கூடுது. போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் தங்க ரேட்டு 4,000 ரூபாய் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ போக போக வந்து நம்மளால் தங்கம் வாங்க முடியுமான்னு நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ் எல்லாருமே நினைப்போம். சில பேர் தங்கம் வாங்குறதெல்லாம் ஒரு கனவாகவே மாறிடும் நினைப்போம் இல்லையா? பட் அந்த மாதிரி கிடையாது. இந்த விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் தங்கத்தை பெருக்க முடியும். நான் இப்போ சொல்ல போகிற இந்த மெத்தட் ஏற்கனவே எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டே என்கிட்ட சொன்னாங்க. பட் அப்போ வந்து எனக்கு இந்த மெத்தட் வந்து புரியலை. இதில் எப்படி நமக்கு லாபம் இருக்கும்னு நான் நினச்சேன். பட் எஸ்டர்டே நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ அந்த சிஸ்டர் வந்து வீடியோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற தங்கத்தை பேங்க்கில் குறைஞ்ச வெட்டிக்கு அடகு வச்சு வரக்கூடிய அந்த பணத்தில் திரும்பவும் நகையாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபமானது அதிகமாக இருக்குது. நஷ்டமே இல்லாமல் நகையை நம்ம பெருக்கிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம நகையை பெருக்க போகிறோம். அது எப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது எக்ஸாம்பிளுக்கு 1 பவுன் தங்கம் இப்போ உங்ககிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த தங்கம் வந்து வளையலாக இருக்கலாம், தோடாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். நீங்கள் வீட்டில் சும்மா வந்து லாக்கரில் தான் வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா அந்த வந்து 1 பவுன் தங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் நம்ம போய் அடகு வச்சோன்னா குறைஞ்சது இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு 40,000 நமக்கு கிடைக்கும். அதாவது நமக்கு உங்களுக்கே தெரியும்ல, வெளியே வந்து 70,000 மேலே போச்சுன்னா பேங்க்கில் வைக்கும்போது நமக்கு வந்து நிறைய பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க. வட்டி கடையில் வச்சா வேணால் நமக்கு சேட்டு கடையில் வச்சா நிறையா கொடுப்பாங்க. ஆனால் பேங்க்லனா ஒரு 40,000 45,000 ஒரு பவுனுக்கு நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ஒரு 40,000 கிடைக்குன்னா அதில் நீங்கள் அரை பவுனில் நகை எடுக்க முடியும். அரை பவுனில் இப்போ நீங்கள் வந்து மோதிரமோ தோடோ கூட என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ இதில் எப்படி சிஸ்டர் லாபம் கிடைக்கும்? ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே எடுத்த நகையை போய் அடகு வைக்கிறோம். அடகு வச்சு ஒரு பணத்தை வாங்குகிறோம். அந்த பணத்தில் திரும்பவும் நம்ம நகை எடுத்துட்டோம். அப்போ அந்த 40,000 ரூபாய் நமக்கு கடன் தானே. 40,000 ரூபாய் வந்து பேங்க்கில் நம்ம கட்டணும்ல, வட்டியோட கட்டணும்ல நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது நஷ்டம் கிடையாது, நமக்கு லாபம் தான். இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், சிஸ்டர் நம்மக்கிட்ட இருக்கிற 1 பவுன் தங்க நகையை கொண்டு போய் பேங்க்கில் போய் நம்ம அடகு வச்சுருக்கோம், ஸோ கடனுக்கு வச்சுருக்கோம், கடன் 40,000 ரூபாய் வாங்கியிருக்கோம், அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் வந்து சேர்த்து பே பண்ணணும். அதில் வாங்கின நகை நமக்கு எப்படி சேமிப்பாக மாறும் அப்படின்னா அங்கே தான் ஒரு சீக்ரெட் இருக்குது. இப்போ நீங்கள் வாங்குகிற இந்த நகை வந்து இன்றைக்கி அரை பவுன் வந்து 35,000 வச்சுக்கோங்க, சரி 40,000 வச்சுக்கோங்க. சேதாரம் செய்கூலி சேர்த்து 40,000க்கு நீங்கள் அரை பவுன் தங்கம் வாங்குறீங்கன்னா இன்னும் 6 மாதம் கழித்து அதே சேதாரம் செய்கூலி சேர்த்து 40,000க்கு அந்த தங்கத்தை உங்களால் வாங்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு தங்கத்தோட மதிப்பு மாதம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2,000 3,000 சொல்லி கூட்டிகிட்டே இருக்குது. போது இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற அந்த அரை பவுன் உங்களுக்கு சீரியஸாகவே 100% ப்ராஃபிட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேங்க்கில் வந்து ஒரு 40,000 ரூபாய் உங்களோட 1 பவுன் நகையை வச்சுருக்கீங்க அப்படின்னா 40,000க்கு வட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உடனே அந்த வட்டியை செலுத்தணும்னு அவசியம் இல்லை. வருஷத்துக்கு ஒருக்கு கூட பேங்க்கில் நீங்கள் வட்டி என்ன பண்ணிக்கலாம், செலுத்திக்கலாம். அந்த 40,000 மொத்த தொகையாக கட்டணும் கூட அவசியம் இல்லை. உங்ககிட்ட மாதம் என்ன பணம் கிடைக்குதோ ஒரு 2,000 3,000 கெட்டி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த நகையை மீட்டுக்கலாம். அப்படி இல்லை ஏதாவது சீட்டு போட்டிருக்கீங்க, ஏதாவது ஏழை சீட்டோ தட்டு சீட்டோ போட்டிருக்கீங்கன்னா அது மூலிமா என்ன பண்ணிக்கலாம்னா அந்த அடகு வச்ச நகையை மீட்டு நீங்கள் உங்கள் கைவசம் வச்சுக்கலாம். ஸோ இதில் 100% ப்ராஃபிட் நமக்கு மட்டும்தான். ஸோ உங்ககிட்ட இப்போ ஒரு 10 பவுன் நகை இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணவே மாட்டீங்கன்னா அதை போய் பேங்க்கில் லாக்கரில் பத்திரமா வச்சுக்கோங்க. 10 பவுனை நீங்கள் வந்து அடகு வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு 40,000 கிடச்சிச்சின்னா 10 பவுனுக்கு உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 4 லட்சத்துக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் என்ன எடுக்கலாம், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பவுன் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. 4 லட்சம் ரூபாய்க்கு 5 பவுன், ஒரு தோராயமாக சொல்கிறேன், 5லேருந்து ஒரு 6 பவுன் எடுத்துக்கலாம். அந்த 5லேருந்து 6 பவுன் எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 4 லட்ச ரூபாய் பேங்க்கில் இருக்கக்கூடிய லோனை வட்டியோட ஒரு இஎம்ஐ மாதிரி மாதம் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கட்டிக்கலாம். இல்லை ஒரு சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுத்து 50,000 1 லட்சமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போது 10 பவுன் நகையை நீங்கள் வச்சுட்டு பேங்க்கில் 5 பவுன் எடுக்கிறீங்க. அதுவும் நீங்கள் இன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்துடுறீங்க. இதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் நகை வாங்குறீங்களா, விலை அதிகமாக
அதிகமாக கொடுத்து நம்ம வாங்குவோம். ஏன்னா இந்த அதே 4 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இப்போ நகை எடுக்கிறீங்கன்னா அது எத்தனை வருஷம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். இதே இது உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தை உடனே பேங்க்கில் போய் வச்சு அந்த 4 லட்சம் உடனே உங்களுக்கு கிடச்சிரும். இன்றைக்கி ரேட்டுக்கு தங்கம் வாங்கிக்கலாம். இல்லைன்னா அந்த 4 லட்ச ரூபாயை சேர்க்குறதுக்கு நீங்கள் 4 வருஷமோ 5 வருஷமோ வெயிட் பண்ணணும். இன்றைக்கி தங்க நகை வந்து 75,000. இன்னும் 4 வருஷம் கழிச்செல்லாம் தங்க நகை எனக்கு தெரிஞ்சு 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயே போயிடும். 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயே போயிடும். ஸோ அப்போது நீங்கள் தங்கம் வாங்கும்போது 5 பவுன் எடுக்கணுன்னாலும் 5 லட்சத்துக்கு மேலே 6 லட்சம் உங்களுக்கு செலவாயிடும். 2 லட்ச ரூபாய் உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். அதுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் பேங்க்கில் வட்டி கட்டிட்டு மாதம் சேவிங்ஸ் மாதிரி மாதம் இருக்கிற நகையை மீட்டு கையில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? புரியாதவங்க தயவு செஞ்சு வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை திருப்பி பாருங்கள். கமெண்ட்ஸில் வந்து ஏகப்பட்ட டவுட்லாம் கேட்காதீங்க. முடிஞ்சளவுக்கு நான் கிளியர் பண்ணிடுவேன். ஒரு சிம்பிளான விஷயந்தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? அதாவது பணத்தை சேர்த்து வச்சு லேட்டாக நகை எடுத்திங்கன்னா நகையோட விலை கூடிடும். ஓகேவா? அதுக்கு பதிலாக இருக்கிற நகையை போய் அடகு வச்சுட்டு இன்றைக்கி தேதி நகையை வாங்கி உங்கள் கைவசம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் இஎம்ஐ மாதிரி பணத்தையும் குறைஞ்ச சதவீத வட்டியும் நீங்கள் கட்டிடுவீங்க. இது உங்களுக்கு 100% லாபத்தை கொடுக்கும். இதை தான் என் ஃப்ரெண்டு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ சீரியஸாகவே எனக்கு அது லாபமாக தெரியல. ஏன்னா இந்த மாதிரி கேல்குலேஷன்லாம் நான் போட்டே பார்க்கல. எதுக்கு இருக்கிறத போய் அடகு வச்சுக்கிட்டு ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற நகையை நான் வந்து மீட்க முடியாமல் இருக்கிறேன். ஸோ எதுக்குன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் தயவு செஞ்சு அப்படி நீங்கள் இருக்காதீங்க. ஸோ நானும் இனிமேல் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். உங்ககிட்ட இருக்கிற நகையை பெருக்கிறதுக்கு இது சீரியஸாகவே ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது நகைச்சீட்டு போடுறத விட இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இது வந்து கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? கேல்குலேஷன் பண்ணாமல் கமெண்ட்டில் வந்துட்டு இது வந்து லாஸ் சிஸ்டர்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் வந்து தெளிவாக நேற்று ஃபுல்லாக கேல்குலேஷன் பண்ணி பார்த்தேன், ₹1 கூட விடாமல். ஸோ நீங்களும் கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நானும் இதுக்கு முன்னாடி இந்த நகையை அடகு வச்சு அந்த பணத்தில் நகை எடுத்தது கிடையாது. ஸோ நேற்று தான் எனக்கு இந்த விஷயமே எனக்கு 100% சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த மாதிரி இதுக்கப்புறம் நான் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் அதையும் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு. ஸோ நாளைக்கு சூப்பரான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே? மறக்காமல் நம்ம அம்மு பாசிட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.